மதுரை உத்தங்குடி கலைஞர் திடலில் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பொருளில் மண்டல வாரியாக திமுக பாக முகவர்கள் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென் மாவட்டங்களில் உள்ள 58 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்று மதுரையில் நடைபெறுகிறது. இதில் 1,90,000 பேர் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைச்சர் மூர்த்தி நேரில் பார்வையிட்டார். ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். அந்த யூஆர் கோடு பிரகாரம் அதில் இருக்கிறவங்களை மட்டும்தான் செக் பண்ணி உள்ள அனுமதிப்பாங்க. இந்த யூஆர் கோடு இருக்கிறவங்க அந்த PLA to PLC PDA இருக்கிறவங்களுக்கான அந்த அடையாள கார்டு டேக் கொடுத்துட்றோம். அதை காமிச்சு அதை ஓகே பண்ணால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடையும் மாநாட்டில் பங்கேற்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு குடிநீர், இருக்கை, அசைவ உணவு என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடு தழுவிய அளவில் ஊழல் செய்து அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்சி பாஜக என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பாரிமுனையில் தேர்தல் நிதி சேகரிப்பு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், PM கேர் ஃபண்ட் என்ற பெயரில் பொதுமக்களிடம் இருந்து இந்திய அரசாங்கத்தின் லட்சணையை பயன்படுத்தி தொகை வசூலிக்கப்பட்டதாக கூறினார். அந்த தொகையை தனது சொந்த பணம் என்றும் கணக்கு வழக்கு கொடுக்க தேவையில்லை என்றும் சொல்லி பகிரங்கமாக நாடு தழுவிய மோசடியை செய்த கட்சி பாஜக என்று சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான நிதியையும் மக்களிடமிருந்து பெற்றுத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கான செலவுகளையும் நாங்கள் செய்வோம். அதுதான் எங்களுடைய நடைமுறை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வேட்பாளர் செலவு செய்கிற பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவர் ஜெயிச்சார்னா வாங்குகிற சம்பளத்தை அவர் வச்சுக்கிற பிரச்சனையும் இல்லை. இந்த அணுகுமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டின் நிலையை பற்றியோ பேச அருகதை எதுவும் இல்லை என்றும் சண்முகம் விமர்சித்தார். 16வது சட்டப்பேரவை மொத்தம் 161 நாட்கள் நடைபெற்றுள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பேசிய அப்பாவு 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பேரவை அலுவல்கள் குறித்து விரிவாக பேசினார். அதன்படி பேரவை 161 நாட்கள் கூடி 770 மணி நேரம் அலுவல்கள் நடைபெற்றதாகவும் 22 நாட்கள் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் பதில் உரையும் இடம்பெற்றதாகவும் 84 நாட்கள் மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடந்ததாக கூறினார். முதலமைச்சர் தனது பொறுப்பில் உள்ள துறைகள் குறித்து 3 மணி நேரமும் இதர துறைகள் தொடர்பாக 63 முறையும் பதிலளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த 5 ஆண்டுகளில் இப்பேரவை நிறைவேற்றிய அலுவல்களை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரவை கூடிய மொத்த நாட்கள், ஆளுநர் உரையாற்றிய நாட்கள் உட்பட 161, மாலையிலும் பேரவை கூடிய நாட்கள் 17, அவை கூட்டம் நடைபெற்ற மொத்த நேரம் 770 மணி 23 நிமிடங்கள். இன்று நண்பகல் 12 மணி வரை. சட்டமன்ற உறுப்பினர்கள் GK மணி, அருள், தாயகம் கவி, பிரபாகர் ராஜா, அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் அதிக கேள்விகளை அளித்துள்ளதாகவும் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, ஏவ வேலு, மா சுப்பிரமணியன், துரைமுருகன் ஆகியோர் அதிக கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதாகவும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். பாமக ராமதாஸ் அணி தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கும்பகோணம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கும்பகோணம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவரது காதல் விவகாரத்தில் பாலகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி பாமக ராமதாஸ் அணி தஞ்சை மாவட்ட வடக்கு செயலாளர் ம.க.ஸ்டாலின் கும்பகோணத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள பாலகிருஷ்ணனின் தாய் விஜயபாலா என்பவர் ம.க.ஸ்டாலினுடைய முகநூல் பக்கத்தில் வன்முறையை தூண்டும் வகையிலான பதிவுகள் உள்ளதாகவும் அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ம.க.ஸ்டாலின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் MP ஜோதிமணியை அவதூறாக பேசிய பாஜக மாவட்ட தலைவரை கைது செய்ய கோரி மாவட்ட SP-யிடம் மாதர் சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர். கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கரூர் MP ஜோதிமணி குறித்து அருவருக்கத்தக்க தரக்குறைவான வார்த்தைகளை பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்குமார் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளனர். மக்கள் பிரதிநிதியை பொதுவெளியில் கண்ணியமற்ற முறையில் விமர்சித்தது சமூக அமைதியை கெடுக்கும் செயல் என தெரிவித்துள்ள அவர்கள் செந்தில்நாதன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். கேவலமா, அருகருப்பா, பெண்களை எந்த ஒரு வார்த்தைகளால பேசக்கூடாதோ அந்த மாதிரி சில விஷயங்களை பேசி மணல் ரீதியாக அவங்கள பாதிக்கப்பட வச்சுருக்காங்க. அதனால் செந்தில்நாதன் அவர்களுக்கு தகுந்த அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கேட்டுட்டு SP ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண் அரசியல் தலைவர்களை குறிவைத்து பாஜகவினர் பேசி வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று புகார் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
லாரிகளுக்கான உயர்த்தப்பட்ட எஃப்சி கட்டணத்தை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்ததால் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. லாரிகளுக்கான தகுதி சான்று கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் தமிழ்நாட்டில் சுமார் 1 லட்சம் லாரிகள் ஓடாத சூழல் ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 25ஆம் தேதி முதல் லாரிகளை இயக்காமல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கட்டண உயர்வை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் பழைய கட்டணத்தை செலுத்தி தகுதி சான்று பெறலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்ததால் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பிறகும் இதே நிலை நீடித்தால் செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். 17/2 இருந்து 3 மாதங்களுக்கு இதை எங்களுக்கு ஒத்திவைப்பதாக எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. பழைய ஃபீஸே கட்டிக்கலாம். அதனால் இது வரைக்கும் டெல்டா பகுதியில் நெல் ஏற்றாமல் இருந்த லாரிகளும் சரி, வருகிற 25 முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி 25/2ஆம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டிருக்கு. புதுச்சேரியில் திருமணம் முடிந்த கையோடு மணக்கோலத்தில் மனைவியுடன் அரசு தொடக்க பள்ளிக்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளையாட்டு உபகரணங்களை சீர்வரிசையாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தொண்டமானத்தம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் கடந்த 10 ஆண்டுகளாக கட்டணமில்லாமல் ஆம்புலன்ஸ் சேவை வழங்கி வருகிறார். இவருக்கும் ஃபாத்திமா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் சீர்வரிசை பொருட்களாக நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு பதிலாக மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை உறவினர்கள், நண்பர்களிடம் இருந்து பெற்றுள்ளார். அவற்றை திருமணம் முடிந்த கையோடு மனைவியுடன் அரசு தொடக்க பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு வழங்கினார். தனது ஆம்புலன்ஸ் சேவை மூலம் இதுவரை 6000 உயிர்களுக்கு மேல் காப்பாற்றியுள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். நான் என்னோட சிறு வயதில் இதுபோல் விளையாட்டு உபகரணங்கள் என்னோட வாழ்க்கையில் கிடைக்காததுனால நான் ரொம்ப நிறையா நாள் மனதளவில் வலியை கொண்டு வந்திருக்கேன். என்னோட திருமண நாளில் என்ன பண்ணலான்றத யோசித்தேன். இந்த மாணவர்களுக்கு இந்த இலவசமாக இந்த விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து மகிழ்ச்சியை கண்ட அந்த மனசில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைக்கு தொகுதி அளவில் பயிற்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக மகளிர் அணியினரும் பங்கேற்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரையை தொடங்க வேண்டும் என மகளிர் அணியினருக்கு கட்சித் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கடலூரில் நடைபெற்ற தாவேக தேர்தல் பிரச்சாரம் 3 மணி நேரம் தாமதமாக தொடங்கியதால் கூட்டத்திற்கு வந்தவர்கள் கலைந்து சென்றனர். தாவேகவின் கடலூர் மாவட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடந்தது. இதில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 8 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தாவேக தொண்டர்கள் வந்திருந்தனர். கூட்டம் மாலை 5 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு 8 மணி வரை கூட்டம் தொடங்கப்படவில்லை. இதனால் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்றனர். ஒரு கட்டத்தில் பின்வரிசை நாற்காலிகள் காலியாக கிடந்தனர். அப்போது காலி சேர்களை படம் பிடித்த ஒருவரை தாவேகவினர் தாக்கினர். இதனை கண்ட போலீசார் அவரை மீட்டு அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மயானத்தை அவர்களை பயன்படுத்த அனுமதி மறுப்பது தீண்டாமைக்கு சமம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிப்பாளையம் கிராமத்தில் வண்டிப்பாதை நிலத்தை 70 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் மயானமாக பயன்படுத்தி வந்த நிலையில் அந்த இடத்தை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை எதிர்த்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் மயானம் அல்லது தகனம் செய்யும் இடத்துக்கு செல்ல அனுமதி மறுப்பது குற்றம் என்றார். இது தீண்டாமையின் ஒரு வடிவம் என தெரிவித்த அவர் ஆக்கிரமிப்பு அல்லது குப்பை கொட்டும் பகுதியாக மாறாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்க பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியிலிருந்து ஆம்னி பேருந்தில் மது கடத்தியதால் பேருந்தை பயணிகளுடன் பறிமுதல் செய்து போலீசார் அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்து இரவு 10 மணி அளவில் புறப்பட்டு கடலூர் ஆல்பேட்டை மதுவிலக்கு சோதனை சாவடி அருகே வந்தபோது போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது 50க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மது பாட்டில்கள் பேருந்தில் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அது குறித்து போலீசார் பேருந்து ஓட்டுநரிடம் விசாரித்த போது அது பார்சல் புக்கிங்கில் வந்ததாக கூறினார். இதையடுத்து பேருந்தை பயணிகளுடன் போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். பின்பு பேருந்தை விடுவித்த போலீசார் நாளை காவல் நிலையத்தில் ஓட்டுநர் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு பேருந்தை அனுப்பி வைத்தனர்.
ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தை நெல்சன் இயக்க உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நடிகர் ரஜினி ஜெயிலர் 2ஆம் பாகத்தை தொடர்ந்து இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்தின் பணிகள் நிறைவடைந்த பின் ரஜினி மற்றும் கமல் நடிக்கும் படத்தின் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 45 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணையும் இந்த படத்தை ரெட் ஜெயன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளார். இதனிடையே படத்தின் ப்ரோமோ வீடியோ இன்று நண்பகல் 12:07 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.